பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கும் வேதமே மகிழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரம் நம்ம ஆண்டவருடைய சிலுவையை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவர் ஏன் அடிக்கப்பட்டார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். எந்தெந்த காரியங்கள்ல இருந்து நம்மளை விடுதலையாக்க அப்படின்னு நம்ம தான் பார்த்தோம். குறிப்பாக அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்க, மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே வேளையில் இயேசு எப்படி இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க, அவர்களை விடுதலை பண்ணும்படி மோசேயை கர்த்தர் அனுப்பினார் என்பதை வைத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அந்த பைபிள் ஸ்டடியில் தியானிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். குறிப்பாக பலுக விடாதபடி தடுக்கிற ஒரு ஆவி, அதாவது பெருக விடாதபடி தடுக்கிற ஒரு ஆவி, அப்புறம் நிறைய வேலைகளை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி உபத்திரவப்படுத்துகிற ஒரு அடிமைத்தனம், அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படி, அது மாத்திரமல்ல தேவனுடைய சித்தம், ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறாதபடி தடுக்கிற அந்த பார்வோனின் அடிமைத்தனத்தை முறிக்கும்படி கர்த்தர் மோசேயை அனுப்பினார். அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண பயத்தினால் இருக்கிற அடிமைத்தனங்கள், பெருக விடாதபடி இருக்கிற அடிமைத்தனங்கள், அப்புறம் நம்மளை கூக்குரலிட வைக்கிற, கலங்க பண்ணுகிற அடிமைத்தனத்தின் ஆவிகள், நம் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற விடாதபடி இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் முறிக்கும்படி சிலுவையில் நமக்காக அவர் பலியானார். ஸோ அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் என்று போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் அதோடைய கண்டினியூஷனாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, வேதமே மனமகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் பேசுங்க அப்பா. வேத வசனம் நீர் எங்களோடு கூட பேசுகிறது கர்த்தாவே. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குங்க. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு கூட பேசி எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய சிலுவை எதற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தோட தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் எதற்காக ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த காரியம் என்ன? அடுத்ததாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின அந்த பார்வோன் என்னென்ன தந்திரங்களை செய்தானோ, அதில் ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல் நமக்கும் கர்த்தர் செய்வார் என்கிற ஒரு தைரியத்தோடு கூட அடுத்ததாக அந்த பார்வோனுடைய ஆவி, அதாவது பார்வோனுடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 3:12 வாசிக்கலாமா? அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு 3 நோக்கம்தான். ஒன்று, அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றணும், கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை மாற்றணும். 2வது, அவர்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்க்கணும். இதை நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். 3வதாக ஆண்டவரை ஆராதிக்கணும். அதுதான் 3 நோக்கம்தான். அப்போ இதில் பார்க்குறோம், நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். எப்போவுமே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டாக தான் பிசாசோட தந்திரம் இருக்கும். இங்கேயும் தேவன் நீங்கள் ஆராதனை செய்வீர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் பார்வோன் எப்படி அதற்கு விரோதமாக தந்திரமாக அவன் கிரியை செய்தான் என்பதை இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல தான் இன்றைக்கும் நம்மை தேவனை ஆராதிக்க விடாதபடி பல விதங்களில் சாத்தான் தடை செய்வான். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் ஆண்டவரை துதிக்கிறது, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றின்னு சொல்கிறது, அப்புறம் அவருடைய மகத்துவமான நாமங்களை சொல்லி சொல்லி அவரை ஆராதிப்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவரையே சேவிப்பது, அவருக்காக வாழ்வது. உதாரணமாக
பலவிதமான தெய்வங்களை அநேகர் ஆராதிப்பாங்க, அநேகர் இயற்கையை ஆராதிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவரே, மனுஷனையோ அல்லது இயற்கையையோ அல்லது தேவையில்லாத மற்ற தெய்வங்களையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், உங்களை மட்டும்தான் நாங்கள் சேவிப்போம், அதுவும் நாங்கள் குடும்பமாக சேவிப்போம். எப்படி யோசுவா சொன்னாரோ அதே போல நாங்கள் உண்மை ஆராதிப்போம் என்று சொல்வது தான் ஆராதனை. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஆராதனையா இருக்கணும். நம்மளுடைய நடைமுறைகள், நம்முடைய பேச்சு, எல்லாவற்றிலும் அவரை வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து அவரை வந்து கனப்படுத்துகிறோம். அவருக்கு ஒரு ஆராதனையாய் அது இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே. ஆமென். இப்போ ஆண்டவர் வந்து ஆராதிக்கணும்னு சொல்றாரு. அதனால மோசே போய் பார்வோனிடத்துல போய் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தா பார்வோனை பார்த்து நீ ஜனங்களை ஆராதிக்க அனுப்பு என்று சொல்லுகிறார். ஆனா இந்த பார்வோன் தந்திரமா ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி தடை பண்ணுகிறான். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வசனத்துல. இப்போ 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். இங்க பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு ஒரு கோபம் வருது. ஆராதிக்கணும் ஆராதிக்கணுங்கிற காரியத்தை மோசே சொல்லும் பொழுது இவங்க அமைதியா வேலை செய்யாம உட்கார்றதுனால தான் அவங்களுக்கு ஆராதிக்கணுங்கிற எண்ணம் வருது. ஆனால் இவங்களை உட்காரவே விடக்கூடாது, ஓய்ந்திருக்க விடக்கூடாது. பலவிதமான வேலைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஆராதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிறது இந்த பார்வோனுடைய தந்திரம். ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கறது போல ஒரு அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு வேலையை கொடுத்து அவங்கள அதுலேயே உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறது தான் பார்வோனுடைய எண்ணம். அவங்க வந்து வேலையை செய்யாம இருந்தாங்கன்னா ஆராதிச்சிருவாங்க. ஸோ வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி இந்த 9ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சா நம்மளுக்கு தெரியும். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஸோ இங்கே நம்ம பார்க்கறது போல நிறைய சுமை சுமத்துங்க, நிறைய வேலை கொடுங்க, அவங்களுக்கு வந்து ஆராதிக்க போகணுன்ற எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்வோனோட எண்ணம். மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் ஜெபிக்கணுங்கிற எண்ணமே வரும். அப்போ எப்போவுமே நமக்கு பலவீனமாக இருந்தாலோ அல்லது வேலை செஞ்சு 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 இருக்கும்போது படுக்கணும்னு தான் எண்ணம் வருமே தவிர ஜெபிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். சில வாலிபர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து அதிகமான ஒரு டார்கெட்டை கொடுத்து அவங்கள வந்து வேலை செய்ய வைக்கிறான். இதே மாதிரி குடும்ப பெண்களுக்கும் வீட்டில் நிறைய வேலை 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 வேலை. ஒரு சிலர் வந்து கிச்சனில் 1 ஹவரில் எல்லாம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நாள் முழுசும் வேலை செஞ்சு கிச்சன்லேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து சாத்தானுடைய தந்திரம். ஸோ வேலையை கொடுக்குறான். அதே போல தான் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரிடத்துல ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி அவரை ஆராதித்து அவருக்காக வாழ்கிறதுக்கு டைம் கொடுக்க விடாதபடிக்கு நிறைய ஊழியங்களை கொடுத்துட்றான். அந்த ஊழியம் ஹவுஸ் விசிட் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், அங்கே போகணும், பிரசங்கம் பண்ணணும், இங்கே பாட்டு பாடணும், இங்கே ஜெபம் நடத்தணும், இப்படி நிறைய ஊழியங்களை கொடுத்த உடனே ஊழியக்காரர்களால் கூட தேவனுடைய சமூகத்தில் உட்காரவோ அவருடைய வார்த்தை கேட்கவோ டைம் இல்லாதபடி பண்ணுறான். இது வந்து சாத்தானுடைய தந்திரம். எப்படி அன்றைக்கு பார்வோனுடைய ஆவி அவங்கள அமைதியாக இருக்க விடக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற எண்ணமே வராதபடிக்கு நிறைய வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதே போல் இன்றைக்கும் சாத்தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இது ஒரு அடிமைத்தனம். இன்னும் சாத்தான் வந்து நம்மளை ஆராதிக்க விடாதபடி எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு வந்து செங்கல், இவ்வளோ செங்கல் அறுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வேலை. அதுக்கு தேவையான அந்த செங்கலை சுடுறதுக்கு தேவையான வைக்கோல், தாளடி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பார்வோன், அவங்களுக்கு செங்கல் வந்து அறுக்கணும், ஆனால் தாளடிகள் தரமாட்டோம், வைக்கோல் தரமாட்டோம், நீங்களே சேர்க்கணும். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து சிதறி போகிறாங்க, ஒவ்வொரு இடமா போய் 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 அவங்க சேகரிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கும் யோசித்து பார்த்தா, நம்ம கூடி ஆண்டவர் ஜெபிக்கலாங்கிற எண்ணம் இருக்குமா? நமக்கு எங்கே வைக்கோல் கிடைக்கும், எங்கே தாளடி கிடைக்கும், இதை தானே தேடுவாங்க. இப்போ வந்து தாளடிகள்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு
என்ன மாதிரி சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு தாளடிகள்னா என்னன்னு தெரியாது. ஸோ தாளடிகள் அப்படின்னா இந்த கார்ன் இந்த மாதிரி மற்ற க்ராப்ஸோட அந்த அந்த ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரிமைன்ஸ், அந்த வேஸ்டான அந்த காரியங்கள், அந்த வைக்கோல் மாதிரி தான். வைக்கோல்னா நெல்ல இருந்து வருது. நெல்ல இருந்து வருது. தாளடிகள் வந்து அந்த சோளம்ல இருந்து வருகிற அந்த ரிமைன், அந்த விளைச்சலோட மீதி இருக்கிற அந்த இலைகள், அந்த கம்பு, அதெல்லாம் காஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த செங்கலை வந்து சுட்டு அதை இது பண்ணுறதுக்கு, ஹார்டன் பண்ணுறதுக்காக, அந்த நெருப்பை இது பண்ணுறதுக்காக அவங்க இது யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள். ஸோ இதை தேடி போக 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 அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் போயிடுவாங்க. இப்போ நம்ம 2 பேரும் பக்கத்தில் இருந்தால் பைபிளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போயிட்டோன்னா எப்படி இருக்கும்? நம்ம வேலையை கவனிச்சுட்டே போனால் ஸோ ஒரு ஃபெல்லோஷிப் இருக்காது. அப்போ ஃபெல்லோஷிப்பாக எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை பற்றி பேசணும். உதாரணமாக பார்த்தா பெரோயா பட்டணத்தார் எல்லாரும் கூடி உட்கார்ந்து இப்படி இருக்குதா பைபிளில் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சபை கூடி வருதலெல்லாம் நடந்ததுன்றதை நம்ம அப்போஸ்தலர்ல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, சபை கூடி வரக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துடணும், ஒவ்வொருத்தருக்கு நல்ல ஓவர் டைம் கொடுத்துடணும். அப்போ எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கிற நாட்களில் பார்த்தா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு நோக்கமாக இருக்குது. காரணம் இது பிசாசோட தந்திரம். ஸோ அவங்கள சிதறடிக்க பண்ணி ஒவ்வொரு இடமா அலைய வச்சிடறான். ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லை, 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். 18ஆம் வசனம், போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். இங்கே பார்க்குறோம், டார்கெட் கொடுக்குறான். எப்படின்னா, முன்ன வைக்கோல் கொடுத்து இவ்வளோ செங்கல், ஆனால் இப்போ வைக்கோல் கிடையாது, தாளடி கிடையாது, பட் அந்த கணக்கின்படி செங்கலை செஞ்சு அறுத்து அவங்க ஒப்புவிக்க வேணும். அப்போ இது எவ்வளோ கஷ்டம்ல. போய் தேடி பார்த்தோம், எவ்வளோ ஜனங்கள், எல்லாரும் எங்கே போய் தேடுவாங்க, எல்லாருக்கும் எவ்வளோ கிடைக்கும். அப்போது அந்த செங்கலை சுடுறதுக்கு கஷ்டம், டைம் ஆகும். ஆனால் அந்தந்த நாளில் இதை செஞ்சாகணும். இது சொல்லும்போது இந்த இப்பெல்லாம் வேலையில டார்கெட்ஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இதை நீங்க செஞ்சு முடிச்சுதான் நீங்க லாக் அவுட் பண்ணணும், இவ்வளவு ஒர்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நீங்க வீட்டுக்கு போக முடியும், அப்பதான் உங்களோட ஒர்க்கை நீங்க வந்து லாக் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுலயே ஒர்க்லயே அவங்கள வந்து உட்கார வச்சிடுற இன்னைக்கு நம்மளோட ஐடி பீப்புளுக்கு தெரியும். இதை ரிலேட் பண்ணலாம். எப்படி ஆண்டவரை தேட விடாத படிக்கு ஃபுல் டைம் அவங்க வந்து அவங்களோட கம்ப்யூட்டர்லேயே, கால்ஸ்லேயே, ஒர்க்லேயே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ எவ்வளோ ரிலேட் பண்ண முடியுதுல இந்த காலத்துல நடக்கிற காரியங்கள். கரெக்ட். ஸோ அவங்களுடைய எண்ணம் வந்து ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா, பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா, இந்த டைமுக்கு நம்ம இந்த டார்கெட்டை முடிச்சிடலாமே, இந்த காலை முடிச்சுட்டு வந்து ஜோம் பண்ணலாம்னு நினைப்பாங்க, முடியாது. அப்புறம் ஒர்க் வந்து லேட்டாக முடியும், அப்புறம் லேட்டாக தூங்குவாங்க, லேட்டாக எழும்புவாங்க, காலையில் எழும்பி ஜெபிக்க முடியாது, டயர்டாயிரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருகிறது இது சாத்தானுடைய தந்திரம். எப்படி அந்த நாட்களில் பார்வோனுடைய தந்திரம் இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம். அது மாத்திரம் இல்லை, verse 14 வாசிக்கலாமா? 14 வசனம். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இங்க பார்க்கும் பொழுது முதல்ல ஆராதிக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வேலை கொடுங்க. ரெண்டாவது சொல்றாரு, வேலை கொடுத்தா மட்டும் போதாது, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், பட் அதுக்கு தேவையான முன்ன கொடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த கரெக்டாக அந்த காரியங்களை அவங்க செய்யலைன்னா அடிங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து உபத்திரவப்படுத்துகிறாங்க. இப்போ வேலையில் ஒரு ஞானம் உள்ளவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க, முடிக்காதவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை இன்னைக்கு, எவ்வளோ உபத்திரவம். அடுத்தது பணம் கட் பண்ணுறாங்க, சேலரி கட் ஆகுது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது குடும்பம் ரன் பண்ண முடியலங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு உபத்திரவமாக மாறிடுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது, ரொம்ப வேதனை இன்னைக்குள்ள காலகட்டத்திலையும். இது அந்த நாள்லே பார்வோன் இப்படி உபத்திரவப்படுத்தி இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா இது, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கிறார், இவரை ஜோம் பண்ணி ஆராதிச்சு இவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே
ஜனங்களுக்குள்ள வந்துரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னது என்னதுன்னா, இப்போ லாக்டவுனில் எல்லாருக்கும் அவங்களோட சிஸ்டம்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நினச்சோம் வீட்டிலே இருந்து எப்போ வேணால் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வந்து ஃபுல் டைம் வந்து அந்த ஒர்க்லேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்போ கால்ஸ் வந்து கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. எப்போ வந்து திடீர்னு இதை பண்ணி முடிக்கணும், இந்த திங்கை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபுல் டைம் நாங்கள் வந்து வேலையே செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தா கூட காலையில் 9 to 5 ஆர் வாட் எவர் த ஷிஃப்ட் டைம் இஸ் அதோட முடிச்சிரும். இது ஃபுல் டைம் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமேன். இப்போ இது வந்து ஒரு வாலிபர்களுக்கும் கஷ்டம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம், பார்வோனுடைய ஆவியின் தந்திரம். இந்த அடிமைத்தனத்தை முறியடிக்கும்படி தான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். ஸோ இன்னும் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்னா, ஆராதிக்கிற காரியத்தில் ஃபஸ்ட்டு ஆராதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் ஆக்குறான். அது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃபு ஆராதிக்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே பயங்கர பிரச்சனை கொண்டு வந்து அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இன்றைக்கி கூட நிறைய பேர் அப்படி தான், ஆண்டவரை நெருங்க நெருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஜெபிக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, உபத்திரவமாகுதுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது எப்போல்லாம் ஆண்டவரை நெருங்குறோமோ அப்போல்லாம் உபத்திரவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை நெருங்குனா ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அதனால் அந்த நெருங்க விடாதபடி தடுக்கிற ஆவி கிரியை என்று நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இந்த பார்வோனுடைய ஆவி என்ன செய்யுதுன்னா, நீங்கள் ஆராதிங்க, ஆனால் இன்னொரு காரியத்தை அவன் சொல்கிறத நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். இங்கே பார்க்கும்போது திரும்ப 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 அவன் பிரச்சனை கொடுக்க மோசே போய் ஆராதிக்கணும்னு கேட்க ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், ஆராதிங்கப்பா, ஓகே ஆராதிங்க, ஆனால் இந்த தேசத்திலேயே நீங்கள் ஆராதிங்க, அதாவது அவங்க இருக்கிற எகிப்து தேசத்திலேயே ஆராதிங்க என்று அவன் சொல்லுகிறான். அப்போ 26ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா. இதில் பார்க்கும் பொழுது எகிப்திலேயே நீங்கள் பலியிடுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? ஏன் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வெளியே போகிறீங்க, செப்பரேட் ஆகி போகிறீங்க? இந்த தேசத்திலேயே இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆராதிங்களேன். அப்போ இவர் சொல்கிறாரு, எகிப்தின் அருவருப்பில் நாங்கள் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு பலியிட முடியாது, ஆராதிக்க முடியாது. இது என்னன்னா, ஒரு பக்கம் நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருங்க, இருக்கிற நிலைமையிலே இருங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் ஆராதிங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் பரிசுத்தமாக தான் ஆராதிக்கணுமா? இருக்கிற சூழ்நிலையில் ஆராதிக்கக்கூடாதா? இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற ஒரு கிரியை தான் பார்வோனுடைய ஆவி. இதனால தான் நிறைய பேர் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆண்டவரையும் ஆராதிப்பாங்க, பைபிளும் வாசிப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க, தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, தவறான காரியங்களை பண்ணுவாங்க, தவறான காரியங்களை பார்ப்பாங்க. அது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். பைபிளையும் படிப்பாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. ஸோ நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. எகிப்தின் அருவருப்பை என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. எகிப்தில் பலி செலுத்தக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. அதனால தான் சீஷர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். ஸோ இருக்கிற வண்ணமாக ஆண்டவரிடத்துல போகலாம், ஆனால் இருக்கிற பாவத்தில் இருந்து கொண்டே ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அதுக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பரிசுத்தம் வேணும், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும். ஸோ இந்த பார்வோனுடைய தந்திரமும் இது கொஞ்சம் வித்தியாசமானது, காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற ஒரு ஆவி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோன்னா, அதே 8ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். இங்கே மோசே சொல்லுகிறார், நாங்கள் வனாந்திரத்துக்கு போகணும்,
அங்கே தான் போய் பலி செலுத்தணும்னு சொல்லும்போது பார்வோன் தந்திரமாக சொல்கிற காரியம், நீங்கள் ரொம்ப தூரம் போகாதீங்க, ரொம்ப தூரம் போங்க, ஆனால் ரொம்ப தூரம் போகாதீங்க, எனக்கும் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ஆராதிங்க, ஆனால் ரொம்ப டீப்பாக போகாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நேரம் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் ஜெபம் உபவாசம் உபவாசம்னு இருக்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதை நீ கேட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக போகாதீங்க, ரொம்ப ஆழத்தில் போகாதீங்க, போங்க, ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. பேதுரு கூட பார்க்கும் பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பின் சென்றான். ஆண்டவர் எங்கே போனாலும் ஆண்டவரோடு கூட போவான். ஆனால் லூக்காவில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே போய் அவரை அடித்து விசாரணை பண்ணும் பொழுது பார்த்தா தூரத்தில் பின் சென்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆண்டவரை நெருங்கிறதுக்கும் மனசு இல்லை, அவரை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இப்படிப்பட்ட இந்த இடைப்பட்ட விதத்தில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப டீப்பாக போனாலும் பிரச்சனையாக இருக்குது, அவரை விட்டுட்டு போனாலும் எனக்கு வேற யார் இருக்கா. ஸோ லிமிட்டாக வச்சுக்கலாம். இதுதான் பார்வோனுடைய தந்திரம். இன்றைக்கும் இதே தந்திரத்தை பிசாசு குடும்பங்களுக்குள்ள புகுத்தி அப்படி பட்டும் படாமலும் சண்டே மட்டும் வர்ஷிப் பண்ணா போதும், மற்ற நாட்கள் நம்ம வேலையை பார்க்கலாம், அது என்ன ஃபுல் டைம் ஆல் 7 days அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்றது. கரெக்ட். ஸோ இப்படி இது பார்வோனுடைய தந்திரம், இன்னைக்கு பிசாசோட தந்திரம். இப்போ பார்த்தா இப்போ ஆராதிக்கிறதுலையே எவ்வளோ காரியங்கள் நம்ம இந்த நாள் லைஃப்பில் ரிலேட்டடாக சாத்தா எவ்வளோ வஞ்சிக்கிறான் இல்லையா. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தா யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அடுத்த வசனம், அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். இங்கே பார்க்கும்பொழுது 9ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் இளைஞரோடும் பெரியவர்களோடும் குழந்தைகளோடும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கணும்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், பார்வோன் சொல்கிறாரு, நான் குழந்தைகளை விடுவேனோ, நான் விட மாட்டேன், நீங்கள் மட்டும் பெரியவர்கள் முதியவர்கள் மட்டும் நீங்கள் போய் ஆராதனை பண்ணுங்க, குழந்தைகள் இங்கேயே இருக்கட்டும். இது எப்படின்னா, குழந்தைகள் இங்கே இருந்தால் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, போயிட்டு ஆராதிச்சுட்டு திருப்பி எகிப்துக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தா குடும்பமாக ஆராதிக்க விடாதபடி சாத்தான் தடை பண்ணுறான். இன்றைக்கி பிள்ளைங்க ஆராதனைக்கு வர்றதில்ல, பிள்ளைங்க ஜெபிக்கிறதில்ல, குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகள் வர்றதில்ல. அந்த காலத்தில் மாதிரி தாத்தா பாட்டி அவங்க ஜெபிக்கிறாங்க, அப்புறம் அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க, வாலிபர்கள் சிறு பிள்ளைங்கள்லாம் ஜெபிக்கிறதே இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. ஈஸியாக சொல்லிடுறாங்க, இப்போ அதுக்கும் லாக்டவுன் வந்துச்சு, ஆன்லைனே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் அப்படி வீட்டிலே இருந்துடுறாங்க. இது பிசாசோட தந்திரம், குடும்பமாக ஆராதிக்க விடாதபடி. அட்லீஸ்ட் அந்த ஆன்லைன் சர்வீஸ் கூட குடும்பமாக ஆராதிக்க விடுறானா இல்லை, குடும்பமாக ஜெபிக்க விடுறானா இல்லை. அப்போது குடும்ப ஜெபம், குடும்பமாக ஆராதிக்கிறது, இது எல்லாத்தையும் தடை பண்ணுறது அந்த பார்வோனுடைய ஆவி. இன்றைக்கும் அது நம்மை இங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம கண்டிப்பாக சொல்லணும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாக ஆராதிக்கிறதுல ஒரு தனி ஆசீர்வாதம் கண்டிப்பாக. ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருந்தால், இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த சாத்தானின் தந்திரங்களை கர்த்தர் முறியடித்து போட்டு குடும்பமாக ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா ஆராதிக்கிறதுக்கு சாத்தான் எப்படியெல்லாம் தந்திரமாக செயல்படுறான் அப்படின்னா, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். இங்கே பார்க்கும்பொழுது திரும்பவும் கேட்குறாரு, குழந்தைகளை விட்டுட்டு போக முடியாது, நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கணும். உடனே அடுத்த ஒரு டெக்னிக் அவர் யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் போங்க, குழந்தைகள் குடும்பம் எல்லாரும் போய் ஆராதிங்க, ஆனால் ஆடு மாடுகளை மட்டும் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. ஏன் அப்படி சொன்னான்னு யோசித்து பார்த்தா, ஆடு மாடுகள் தான் பலி. ஓகே, அந்த பலி செலுத்தி தான் ஆராதனை பண்ணணும். இப்போ நம்ம சர்ச்சில் பலி கிடையாது, ஏசப்பா பலி செலுத்தப்பட்டதுனால. ஆனால் அந்த நாட்களில் அவங்க ஆலயத்துக்கு போனால் கர்த்தரை ஆராதிக்கணும்னா
அவங்களுடைய முக்கியமான காரியமே பலி செலுத்தப்படணும். ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்படுவாங்க. அப்போ அவன் நல்ல தந்திரமா தெரியுது, ஆடு மாடு இல்லாமல் எப்படி ஆராதிப்பாங்க, அப்போ போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக இது நிறுத்தப்பட வேண்டும் சொல்கிறான். இன்னைக்கும் இந்த சாத்தான் எப்படி தந்திரமா பண்ணுறான்னா, நீங்கள் ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவருக்காக வாழுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஸ்தோத்திர பலி தானே, துதிக்க வேண்டாம், சத்தமாக துதிச்சாதான், சத்தமாக ஆராதிச்சாதான் ஆராதனையா, அமைதியாக மனசுக்குள்ளே நீங்கள் ஆராதிக்கலாம். அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தா தேவன் விரும்புகிற பலி நொறுங்குண்ட ஆவிதான். தகன பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி. அல்லது நம்முடைய எல்லா அவயவங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ரோமரில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அவயவங்களை கர்த்தருக்கு பரிசுத்த பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்மளை அப்படி கம்ப்ளீட்டாக டோட்டலாக சரண்டர் பண்ணணும். இந்த சாத்தா என்ன செய்வான்னா, இந்த பலி செலுத்துகிற வேலைலாம் வேண்டாம், நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம், நொறுங்குண்ட இருதயத்தோடு போக வேண்டாம், அப்படியே ஜாலியாக சந்தோஷமாகவே இருங்க, ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் நம்மளை திசை திருப்பான். அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நம்முடைய பலிகளோடு, உதடுகளின் பலிகளோடு, அந்த காளைகளோடு ஆராதிக்க விடாதபடி தடை செய்வான். இதெல்லாம் சாத்தானின் தந்திரம். ஆனால் இந்த தந்திரங்களெல்லாம் முறியடிக்க தான் கர்த்தர் மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டே வெளியே கொண்டு வந்தார். அதே போல தான் இன்றைக்கு இயேசு சிலுவையில் தாமே பலியாக தம்மை தாமே அர்ப்பணித்து நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அந்த உலக ஆசா பாசங்கள், உலக சிற்றின்பங்களை விட்டு, எகிப்தை விட்டு வெளியே வந்தது போல நம்மை வெளியே கொண்டு வந்து அவருக்காக ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆமேன். இந்த ஆராதிக்க விடாதபடி நம்மை அடிமைப்படுத்துகிற, அதிகமான வேலை கொண்டு வருகிற காரியங்கள், நம்மை அமைதியாக மைண்டில் நிம்மதியாக சமாதானமாக வாழ விடாத காரியங்கள், அப்புறம் டார்கெட் வைச்சே நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், ரொம்ப தூரம் போக வேண்டாம், இங்கே இருங்க, ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் பழைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஆண்டவர் ஆராதிங்க, அப்புறம் பிள்ளைகளோடு ஆராதிக்க வேண்டாம், குடும்பம் ஆராதிக்க வேண்டாம், பலிகளெல்லாம் செலுத்த வேண்டாம், இப்படியெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த எல்லா அடிமைத்தனத்தினும் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எப்படி ஆராதனை செய்ய விடாதபடிக்கு, ஆண்டவரை தேட விடாதபடிக்கு பார்வோன் எப்படியெல்லாம் செஞ்சானோ அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் எப்படி சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான், அதிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தர சிலுவையிலே மரித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு காரியம் நம்ம பார்க்க வேண்டியதற்கு, அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் வேதனை மன மகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் ஏன் அடிக்கப்பட்டார், நமக்காக அடிமைத்தனத்திலிருந்து பழுக விடாதபடியான கிரியைகள், சிறைப்படுத்துகிற ஆவிகள், பெருக விடாதபடி கிரியைகள், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி செய்கிற கிரியைகளிலிருந்து, அவரை ஆராதிக்க விடாத கிரியைகளிலிருந்து விடுவிக்க தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன? இப்படி பார்வோன் ஆராதிக்க விடாதபடி தடை பண்ணின பொழுது மோசே அதை எல்லாவற்றையும் முறியடித்து ஆண்டவர் மூலமாக அந்த வெளியே வந்துட்டாங்க. அது நமக்கு தெரியும், எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எப்படி வெளியே வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த ராத்திரியில் பஸ்கா ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினால அந்த ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் எந்த கூக்குரலும் இல்லை, எந்த உயிரும் சேதமில்லை. ஆனால் அதே வேளையில் எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் கர்த்தர் அழித்தார். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்தெந்த வீடுகளில் தெளிக்கப்பட்டதோ அங்கு எந்த சங்காரமும் வரவில்லை. இந்த தலைச்சன் பிள்ளைகளை அழித்ததினால பார்வோன் ரொம்ப கூக்குரலிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போங்க என்று துரத்தி விட்டான் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம மேலே அவர் பூசப்பட்டிருக்கும் பொழுது எந்த சாத்தானும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ விடுதலையாக்கப்பட்டு அவங்க வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம், கர்த்தருக்காக வாழ போகிறோம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக போகிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட அவங்க வர்றாங்க. அப்போ வெளியே வந்துட்டே இருக்கும்போது திடீரென்று பார்த்தா பின்பக்கம்
இது திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பார்வோனும் அவனுடைய சேனையும் குதிரை ரதங்களோடு ஓடி வர்றாங்க. எப்படி இருக்கும்ல அது பார்க்கும் பொழுது. இப்பதான் ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சுது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தது வரும், அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், உண்மையிலே அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. முன்னேறி போகலாம் அப்படின்னு போகும் பொழுது பின்பக்கம் பார்த்தா பார்வோனுடைய சேனை. சரி, முன்னாடி ஓடி போயிடலாம், தப்பி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி செங்கடல். ஸோ முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. இது எதை குறிக்கிறதுனா, இந்த சாத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டால் கூட தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வாழ விடாதபடிக்கு பல விதங்களில் நம்மை பின்தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இது சாத்தானுடைய தந்திரம். தொடர்ந்து வருவான், எப்படியாவது திரும்பவும் அடிமைப்படுத்தி கொண்டு போய் திரும்பவும் எகிப்துக்குள்ளே கொண்டு போயிடணும் என்பது பார்வோனுடைய தந்திரம். அதே போல தான் சாத்தானும், இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா விட்டுறக்கூடாது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாங்களா விட்டுறக்கூடாது, திரும்ப திரும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்கள திரும்பவும் நம்ம பக்கம் வைக்கணும், பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் அவனுடைய டார்கெட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முன்னாடி செங்கடல் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ வெளியே வந்துட்டாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. இதே போலதான் நமக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்தார், நமக்கு ஒரு வழியை திறக்கிறார் நம்ம நினைப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த சத்ருவின் கிரியைகள் தொடர்ந்து வருகிறத நிறைய நேரங்களில் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? உதாரணமாக பார்த்தா பயத்தை கொண்டு வருகிற ஆவி. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பயந்தாங்களோ அதே போல் திரும்பவும் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவோமோ, திரும்பவும் குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையானவங்க குடிப்பழக்கத்துக்கு போயிடுவாங்களோ, அப்புறம் இப்படி நிறைய காரியங்கள், திரும்பவும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே நம்மை பின்தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி, அதே செங்கடல், எந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டதோ அதே செங்கடல் பார்வோன் சேனையை அழித்து போட்டது. ஸோ செங்கடல்னு சொல்லும் பொழுது ரெட் கலருக்கு அடையாளமாக இருக்கிறது போல, இன்றைக்கும் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தை நம்ம தெளிக்கும் பொழுது சத்துரு ஓடி போவான், சத்துரு அழிக்கப்படுவான். ஸோ பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாவ எண்ணங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு திரும்ப 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 நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சாத்தான் நினைச்சாலும், திரும்ப திரும்ப நம்ம இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக தொடர்ந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த இரத்தத்தினால தான் பிசாசை நம்ம முறியடிக்க முடியும். எப்படியும் இந்த சத்துரு தோற்கடிக்கப்பட்டவன். நாமும் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை வைத்து, இயேசுவின் நாமத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் அவனை தோற்கடித்து அவனை நசுக்கி, சிலுவையில் நசுக்கினது போல தொடர்ந்து நசுக்கி கர்த்தர் பெரிய காரியங்களையும் விடுதலையும் நமக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, சத்துரு பல விதங்களில் நம்மை பின்தொடர்ந்து வருவான். வேதத்தில் ஆண்டவர் மத்தேயில சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகும் பொழுது அவன் அப்படியே போயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. திரும்பி பார்க்கும், திரும்பவும் முன்னிலும் 7 பிசாசுகளை கூட்டிகிட்டு உள்ள புகுவதற்கு வகை தேடுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல தான் பல விதங்களில் பிசாசு திரும்ப நம்மை பின்தொடர்வதற்கு வகை தேடுவான். பலவித போராட்டங்களை கொண்டு பலவிதமான சிச்சுவேஷனில் ஆண்டவரை தேடுறதை விட தேடாமல் இருக்கலாம், பழைய வாழ்க்கையே பெட்டர் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் கொண்டு போவதற்கு வகை தேடுவான். ஆனால் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து சாத்தானை எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். எப்படி செங்கடலை பிளந்து அற்புதங்களை செய்தாரோ அதே போல நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவார். அதே செங்கடல்ல சாத்தானை கலங்கடித்தது போல நம்மை பின்தொடர்கிற ஆவிகளை கர்த்தர் கலங்கடிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கலக்கத்தின் ஆவிகள், எல்லா சத்ருவின் கிரியைகளை அவர் கலங்கடிப்பார், அழித்து போடுவார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமேன்.
அது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக கர்த்தர் வழிநடத்தி சென்றார். பாதை ஒருவேளை வனாந்திரமாய் இருந்தா கூட அவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். ஜனங்கள் நடந்து போகும் பொழுது மேக ஸ்தம்பத்தினால, அக்னி ஸ்தம்பத்தினால அவர்களை வழி நடத்தினார். அவருடைய கால்கள் வீங்கல, அவருடைய பாதரட்சிகள் பழுதாய் போகல, வஸ்திரங்கள் பழமையாய் போகல. இப்படி எல்லா விதத்திலும் அவர்களை வழி நடத்தினார். பலவிதமான சத்துருக்கள் வந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு வெற்றியை கொடுத்து பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் வரலாம், பின் தொடர்ந்து வரலாம் சத்துருக்கள். ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்து நமக்கென்று வைத்த அந்த டெஸ்டினியை அடைகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். தேவைகளை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உணவு உடை தருவார். சத்துருக்களுக்கு மேல ஒரு வெற்றியை கொடுப்பார். ஒருவேளை கற்பாறை போன்ற இடமா இருக்கலாம், தண்ணி இல்லாத சூழ்நிலையாய் இருக்கலாம், முடியாத சூழ்நிலையாய் இருக்கலாம். அங்கேயும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் வரலாம், அங்கேயும் மாறாவை மதுரமாய் மாற்றின தேவன் நமக்கு அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றி மதுரமாய் வாழ வைப்பார். அதனால நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட அடிமைத்தனமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சத்ருவின் பின்தொடர்கிற கிரியைகளாய் இருந்தாலும், எப்படி நம்மை ஆராதிக்க விடாதபடி, குடும்பமாக கர்த்தருக்காக வாழ விடாதபடி தடுக்கிற சூழ்நிலையாய் இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே, அவர் நமக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களினாலே சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். நம்ம மேற்கொள்வோம், சாத்தான் தோற்று போவான், நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அழகா ஆண்டவர் எப்படி நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவருடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசமாகிய பரலோகத்துக்கு நேராக நம்மை கொண்டு வருகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட பார்வோனின் ஆவிகளை அடையாளம் கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள், அடிமைத்தனங்கள் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே வேதமே மனமகிழ்ச்சி மூலமாக நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக நீ சிலுவையிலே அடிக்கப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, பாவ ஸ்பாவங்களிலிருந்து, அப்பா, எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து, அவனுடைய தந்திரங்களிலிருந்து எங்களை நீர் விடுவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவரை எப்படி பார்வோன் ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி பல விதங்களிலே திசை திருப்பினானோ, அதே போல இன்றைக்கும் பிசாசு தந்திரமாய் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து உம்மை ஆராதிக்க விடாதபடி, குடும்பமாக உம்மை சேவிக்க விடாதபடிக்கு, அப்பா, வேலை ஆண்டவரை ஒர்க் ப்ரெஷரை கொண்டு வந்து டார்கெட்டை வைத்து எங்களை கஷ்டப்படுத்துகிறதை நீர் அறிகிறீர். அப்பா, அநேக வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் உம்மை ஆராதிக்க விடாதபடி பிசாசு பல விதங்களில தடைகளை உண்டு பண்ணுகிறான். அப்பா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இந்த பார்வோனின் ஆவியின் கிரியைகள், இந்த தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக, குடும்பமாக உம்மை ஆராதிக்க இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே பின் தொடர நினைக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அப்பா, வஞ்சகமாய் ஆண்டவரே பிசாசு தன்னுடைய வலையிலே சிக்க விடாதபடிக்கு அப்பாவுடைய தந்திரங்களை அழித்து போடுவீராக. ஆண்டவரை யார் யாருக்கு விரோதமாக ஆண்டவரை பிசாசு தந்திரமாய் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானோ, அவர்கள் குடும்பங்களிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். நம்முடைய இரத்த கோட்டைகள் அவர்களை மூடிக்கொள்வீராக. சத்ருவின் கண்களுக்கு விலக்கி காத்து கொள்வீராக. சத்ருவின் தலையை ஆண்டவரே நீ சிலுவையிலே நசுக்குனீர். அப்பா, ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்தினாலே இந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சாத்தானின் தந்திரங்கள் உடைக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள், எல்லா பாவ கட்டுகள், எல்லா சாப கட்டுகள், எல்லா உபத்திரவமாகிய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. யார் யார் உபத்திரவங்களுக்கு ஊடாக சென்று கொண்டிருக்கிறார்
இருக்கிறார்களோ, கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இதே போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் வேதத்தை தியானிக்கட்டும். வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் வைத்து உங்கள் டெய்லி ப்ரேயர்ஸில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களை ஆராதிக்க விடாதபடி செய்கிற ஆவிகள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஆவிகள் எல்லாம் எதிர்த்து நீங்கள் போராடி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதற்கு முன்பதாக இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனம் மத்தேயு 2. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் வாசித்து அதுக்கப்புறம் எப்பொழுதும் நீங்கள் வழக்கமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறபடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, உங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் முடிக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, நாளை இரவு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.